அதில் கொடுமை என்னன்னு பாருங்க, டொமிசைல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஆதார் மேண்டேட்ரி. ம். ஆனால் ஆதாரை நேரடியாக கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி தான் அங்கே பீகார்லேயே வச்சுருக்காங்க. ஆதாரம் வந்து நீங்கள் இப்போ உங்கள் வங்கி கணக்கு நீங்கள் ஆதார் இருந்தால் தொடங்கிடலாம். ஆதாரும் பேன் கார்டும் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து வருமான வரி உள்ளிட்டு செலுத்தக்கூடிய தொழில்கள் நீங்கள் நடத்திக்கலாம். ஜிஎஸ்டிக்கு ஆதார் போதுமானது. ஆதாருங்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்போ எல்லாத்தோட இணைச்ச ஒரு நம்பராக மாறி போச்சு. அப்போ ஆதார் இருந்தால் நீங்கள் இங்கே எல்லாமே செயல்பட்டுக்கலாம். ஆனால் வாக்காளர் அட்டையில் மட்டும் உங்களை ஆதாரில் ஏற்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து இதுக்கு தான் இவங்க இவ்வளோ செலவு பண்ணாங்க. அப்புறம் எதுக்கு இது 5000 கோடி ரூபா செலவு பண்ணாங்க? அதுக்கு நீ வாக்காளர் அட்டை ஏன் இப்போ கொஸ்டினபிள் ஆச்சு? இப்போ ரேஷன் கார்டு ஏன் கொஸ்டினபிள் ஆச்சு? இது எல்லாமே வந்து இதெல்லாம் கொடுத்தோம்னா இது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஸோ ஒரு ஒரு பெரிய மக்கள் திரளை வந்து வெளியேற்ற முடியாது. அப்போ எது இல்லைன்னு பார்த்து எதுக்கு ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் உருவாகுன்னு பார்த்து இந்த குழப்பத்தை உருவாக்க பார்க்குறாங்க. அப்போ பீகார் எலெக்ஷனில் இன்னைக்கு விவாத பொருளே இதுவாக மாறிடும். யார் வாக்களிக்கிறது யார் வாக்களிக்கிறது இல்லைங்கிறது விவாத பொருள் ஆகிடும். நான் என்ன கேட்குறேன், ஏன் தேர்தல் இது விவாத பொருளாகணும்? அப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் விவாதித்து யூ கம் வித் அ குட் சொல்யூஷன். ஒருவேளை அது நாடு மொழிய பிரச்சனைனா எதிர்கட்சி விட்டு வைக்குமா? இந்நேரம் பிஜேபி வந்து கிழிச்சு தொங்க விட்டுற மாட்டாங்களா? இத்தனை கோடி பேரை உள்ள விட்டீங்க, நீங்கள் என்ன தேச பாதுகாப்பு? ஒரு 10 பேர் 15 பேர் ராணுவம் வந்து எதிரி நாட்டு ராணுவம் எல்லா வழியாக உள்ளே வந்துருச்சுன்னா எதிர்கட்சி விட்டுருமா?